புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. மனிதர்களை படைத்து அவர்களுக்கு வேதத்தை கொடுத்து அவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் ஆன்மீக முறையில் ஓதிவிடப்படும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். அத்தியாயம் 2 வசனம் 145. வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் நீர் எல்லா விதமான அத்தாட்சிகளையும் கொண்டு வந்த போதிலும் அவர்கள் கிபுலாவை பின்பற்ற மாட்டார்கள். நீரும் அவர்களுடைய கிபுலாவை பின்பற்றுபவர் அல்லாஹ். இன்னும் அவர்களில் சிலர் மற்றவர்களின் கிபுலாவை பின்பற்றுபவர்களும் அல்லாஹ். எனவே இதை பற்றி நானும் உமக்கு கிடைத்த பின் நீர் அவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றுவராயின் நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் ஒருவராக இருப்பீர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். ஒரு எக்ஸாம்பிள், நீங்களும் அவர்களுடைய கிபுலாவை பின்பற்ற வேண்டாம், அவர்களும் உங்களுடைய கிபுலாவை பின்பற்ற மாட்டார்கள். உங்களுக்கு அறிவு ஞானம் வந்த பிறகு அவர்களை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜி. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் சகல விதமான பாக்கியங்களை கொடுத்து நோயற்ற வாழ்வை கொடுத்து நீண்ட ஆயுளையும் கொடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராம் ஆக்குவானாக. உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.